இன்றைக்கி நம்ம 2018 ரிலீஸ் ஆன மெலவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு 4 பசங்க எங்களுக்கு பேய் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பேய் இருக்குது, அந்த பேயை நீங்கள் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சும்மா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போனவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மேலே. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் கிளாஸ்கோவ் 1986 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை காமிக்கிறாங்க. 4 பசங்க பேய் ஓட்டுறதுக்காக ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ரீசெண்டாக தான் என்னுடைய ஒய்ஃப் இறந்து போனாங்க, அவங்களுடைய ஆத்மா வீட்டிலேயே சுற்றிக்கிட்டு வருது, பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது, ஏதோ பயங்கரமான பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கு, எப்படியாச்சும் அவளை வீட்டிலேருந்து வெளியே அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப, உங்கள் ஒய்ஃபுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்க பேர் மேடி அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் எலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப 3 பொம்மை இருக்குது. கீழே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எலியட் வந்துட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே லைவாக மேலே இருந்துட்டு ஜாக்சனும் பெத்தும் பார்த்துட்டே இருக்காங்க. பெத்தும் ஏஞ்சலாவும் அண்ணன் தங்கச்சிங்க. இப்படி இவங்க உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடி நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கிறப்ப, இப்போ எலியட் அவன் வச்சிருக்கிற ஒரு ஆடியோ பிளேயரை ஆன் பண்ணுறான். அதை ஆன் பண்ணுறப்ப பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் இங்கேருந்து போங்க, உங்களால் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப, ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்கேருந்து போகுது. இவங்க போயிட்டு பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. அவள் தான் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறப்ப, ரொம்பவும் தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு என்னுடைய தங்கச்சியை பார்க்கணும், அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அங்கேருந்து கிளம்புறான். இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த பொம்மை கிட்டேருந்து என்னமோ சத்தம் கேட்குது. டக்குன்னு அந்த பொம்மை எந்திரிச்சு கிட்ட ஓடி வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இங்கே சம்பாரிச்ச காசு எடுத்துக்கிட்டு போயிட்டு பாரில் குடிச்சு கூத்தடிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க. அதை நினச்சி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கிறப்ப யாரோ கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அட்டன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பாட்டி கால் பண்ணுறாங்க. எங்களுடைய வீட்டுக்குள்ளே என்னமோ மர்மமான சத்தங்கள்லாம் கேட்குது, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், எப்படியாச்சும் இந்த பேயை ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு அட்ரஸ் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அள்ளு கிளம்புது. சாரி நாங்கள் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், நீங்கள் வேணால் வேறு யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக காலேஜுக்கு போகாமலே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப நாளாக காலேஜுக்கு வராததுனால உன்னுடைய சீட்டை வேறு ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டோம், நீ அடுத்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பேசிகிட்டே இருக்கிறப்ப டக்கு நம்ம ஹீரோயினுக்கு மூக்குலேருந்து ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தாவை பார்த்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எங்கள் அம்மா எதனால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உங்கள் அம்மா நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு பேய் கத்துது, ஆவி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளையே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விடுறப்ப அது ரொம்பவும் மோசமாகி அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஹீரோயின் அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஜாக்சனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு இடத்துல நின்று பாட்டு கேட்டே இருக்கிறப்ப 2 பேர் காரில் வந்து இறங்கிட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இவன் அவங்க கிட்ட காசு வாங்கியிருப்பான் போல, நான் சீக்கிரமாக உங்கள் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்துறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய்ட்டு காலைல ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அந்த வீட்டில் அந்த லேடி 3 குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து வச்சு வளர்த்துருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களையுமே அந்த லேடியுடைய பையனே பயங்கர கொடூரமாக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் படிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே இங்கேருந்து வீட்டுக்கு போகிறப்ப ஜாக்சனுடைய மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அது இப்போ முக்கியமான விஷயம் இல்லை, அந்த பாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீ எதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன, நமக்கு காசு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அது ரொம்ப சீரியஸான விஷயம், அங்கே கண்டிப்பாக பேய் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பாட்டியுடைய பையன் வந்துட்டு 3 சின்ன பசங்களை பயங்கர கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அங்கே பேய் இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அம்மா போல் என்னுடைய கண்ணுக்கும் பேய் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறப்ப, நீ ரொம்ப பைத்தியாரத்தனமாக பேசிட்ட, அம்மா தான் லூஸ் மாதிரி பேசிட்டு அவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா நீயும் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். நம்ம அங்கே போத்தேவல நம்ம போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நான் மட்டும் காசு வாங்கினவங்க கிட்டே திருப்பி கொடுக்கலன்னா இன்னும் கொஞ்சம்
நாளில் அவங்களே என்ன கொலை பண்ணிடுவாங்க, நான் டேரெக்டாக போயிட்டு அம்மாவை தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே போயிட்டு பெட்டில் படுக்கிட்டாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கிறப்ப யாரோ நம்ம ஹீரோயினை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஏஞ்சலா ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே போயிட்டு பார்க்குறப்ப அவங்க அம்மா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கனவு போல் வந்துட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சரி ஓகே இந்த வாட்டி மட்டும் போகலாம், இதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பாட்டியோட வீடே ஏதோ காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருக்குது. இவங்க அப்படியே அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அந்த பாட்டி வராங்க. அந்த பாட்டி வந்துட்டு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நிறைய சாப்பாடு டீலாம் குடிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப உண்மையாலுமே உங்கள் பையன் வந்துட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜாக்சன் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே நம்ம போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கனெக்ஷனுமே கொடுத்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த 3 பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த பாட்டி அந்த 3 பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸையுமே எடுத்து கொடுத்துட்டு அந்த கொலை பண்ண அந்த அவங்களுடைய பையனுடைய ஃபோட்டோவையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுடைய மூக்குக்குள்ளேருந்து ரத்தம் வருது. ஏமா மூக்குலேருந்து ரத்தம் வருதுமா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அப்படியே இதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா எலியட் தாங்க வந்து நிற்கிறா. அட எருமை ஏன்டா வந்து பயம்பூத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப அங்கே இருக்கிற பாத்ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா அங்கே இருக்கிற பாத்ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப யாராவது வந்து பங்கவா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஹீரோயின் அப்படியே பயந்துக்கிட்டே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு நிற்கிறான். அந்த பொண்ணுடைய வாயை பயங்கர கொடூரமாக தச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. மற்ற எல்லாருமே வந்துட்டு உனக்கு என்னாச்சு நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியட்டும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா மேலே இருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற ரூமுக்குள்ளேருந்து தான் எனக்கு அடிக்கடிக்க சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே எல்லார் கையிலையுமே ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். ஜாக்சன் வந்துட்டு இங்கே இருக்கிற வீடியோவில் பார்த்துக்கிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போகிறப்ப என்னமோ சத்தம் கேட்குது. இங்கே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எலியட் சொல்கிறான். இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியுது. அந்த பொண்ணுடைய வாயை தச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போ இந்த பாட்டி 3 ஃபோட்டோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 3 ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கா. இந்த பொண்ணு என்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறா போல எலியட் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எலியட் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த பாட்டி மானிட்டரில் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு, நான் சொன்ன ரூமை விட்டு இந்த பொண்ணு ஏன் வேறு சைடுக்கா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜாக்சன் என்ன பண்ணுறான்னா ஏன் ஏஞ்சலா அந்த பக்கம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என் கண்ணுக்கு என்னமோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. எலியட் அப்படி பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்டை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே விழுந்துட்டான். அவனுக்கு செமையாக அடிபட்டு இருக்கும் போல பயங்கரமாக கத்துறான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இங்கே ஜாக்சன் ஓடி வந்துட்டு பார்க்குறப்ப அவன் செம்மையாக கத்திட்டு இருக்கான். சரி ஓகே இவனை மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏணி போட்டு நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. கீழே போயிட்டு பார்க்குறப்ப அந்த இடமே பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இங்கே தான் அந்த பொண்ணுங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணி அந்த பையன் சாகடிச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்கிறப்ப நீ மறுபடியும் அந்த புராணத்தை பாட ஆரம்பிக்காத, ஃபஸ்ட்டு உன்னை மேலே தூங்கிட்டு போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கான், இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது, அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அப்படியே செவுத்தில் பார்க்குறாங்க. செவுத்தில் ஒரு பயங்கரமான உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த உருவத்துடைய வாயை வந்துட்டு தச்சு வச்சுருக்காங்க. பார்த்தியா அந்த பொண்ணுங்க என்னமோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, அம்மா மாதிரி ஆக போகிற போல அப்படின்னு சொல்லிட்டு எலியத்தை தூக்கிட்டு மேலே வராங்க. மேலே வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டே இருக்கிறப்ப இப்பயும் யாரும் நம்ம ஹீரோயினை ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பயும் அந்த பொண்ணுங்க என்கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப கண்டிப்பாக உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த பாட்டியை பார்க்குறான். பாட்டியை பார்த்துட்டு எலியட்டுக்கு கால் உடஞ்சிருச்சு, கண்டிப்பாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும், நாளைக்கு வந்து நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பயந்துட்டு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வீட்டை நீங்கள் சத்தம் இல்லாமல் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒழுங்காக என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கோவப்படுறாங்க. இவன் இங்கேருந்து போகிறப்ப என்னுடைய பையன் ரொம்பவே நல்ல பையன், ஆனால் அந்த 3 பசங்களும் ரொம்பவும் கொடூரமான பசங்க, அந்த பொண்ணுங்க எல்லாமே குட்டிச்சாத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த பாட்டியுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா பெத்தை கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப பெத்துக்கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை.
நீ இருக்கியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறான். அந்த பொண்ணு இருந்து ரிப்ளை வரவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறப்ப இவனுடைய எக்யூப்மெண்ட் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. பெத்தையே காணும். இவன் திரும்புறான். டக்குன்னு அங்கே ஒரு குட்டி பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. டக்குன்னு அந்த பொண்ணு காணாம போகிறா. இது எல்லாமே என்னுடைய இல்யூஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து நடந்து போயிட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு பெத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே சேர்ந்துட்டு பெத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு இடத்துல பயங்கர ரத்த கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெத்தோடைய செயின் கீழே விழுந்து கிடக்குது. பெத்துக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருந்துட்டு இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணு காணாம போறா. இப்போ 2 பேருக்குமே ஒரு செகண்ட் அள்ள விட்டுருச்சு. நீயும் அந்த பொண்ணை பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்பயாச்சும் நம்ம அந்த பொண்ணுக்கு தான் பெத் இருக்கிற இடம் தெரியும். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றப்ப சரி நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க 2 பேரும் கார் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த லிஃப்ட் மேலே ஏறி போறான். அங்க ஏறி போயிட்டு பாக்குறப்ப பெத்தோடைய வாயை உடைச்சு வாயவே பயங்கரமா தச்சு வச்சிருக்காங்க. உன்னை யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் பாருங்க. அதை கூமுட்டு அதான் அந்த பொண்ணுடைய வாயை தச்சு வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இங்க நம்ம ஹீரோயினும் எலியட்டும் சேர்ந்துட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பையன் இந்த பொண்ணை தூக்கிட்டு வரான். 4 பேரும் சேர்ந்துட்டு காரை ஓட்டிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. யார் அந்த பொண்ணை அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்ப ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை திட்டான். அந்த அளவுக்கு இவன் பயத்துல இருக்கான். காரை வேகமா ஓட்டிக்கிட்டே போவான். அந்த டைம்ல டக்குன்னு அங்க ஒரு பொண்ணை பார்த்தாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணுடைய ஆத்மா அப்படியே நடுரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் பயந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே அடிச்சு தூக்குறான். பார்த்தா ஒரு தாத்தா ஃபர்ஸ்ட் சீன்ல கதவை திறந்து விட்டுருப்பாரு பாத்தீங்களா. அவரு தான் அங்க நின்றுட்டு இருப்பாரு. இந்த கார் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல முட்டி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. பெத்து விண்ட்ஷீல்டை உடச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு விழுகுறா. இவன் வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டுப்பா. இவன் அழுதுகிட்டே இருக்கான். அந்த டைமில் யாரோ வந்துட்டு இவனுடைய மண்டையிலேயே எதையோ வச்சு அடிக்கிறாங்க. இவன் அப்படியே மயக்கமாகறான். இப்போ அதே ஆள் காருக்குள்ளே வந்து பார்க்குறப்ப எலியட் மட்டும் கண்ணை திறக்கிறான். இவனை வெளியே பிடிச்சி இழுத்து இவனை பயங்கரமாக அடித்து இவனை மட்டை பண்ணிட்டு அவன் அங்கேருந்து ஜாக்சனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறப்ப ஜாக்சனை காணும். ஜாக்சனை தேடி பார்க்குறா. பெத்து இறந்து போயிருக்கா. இங்கே எலியட் மட்டும் அப்படியே கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான். அவனை எழுப்பி எங்கே ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எவனோ ஒருத்தன் வந்துட்டு என்னை அடிச்சு போட்டு ஜாக்சனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். யார் வந்தா எங்கே தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த வீட்டுக்குள்ளே தான் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எலியட் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக இங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கிட்ட போகிறப்ப அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த குட்டி பொண்ணுடைய ஆத்மா வெளியே வந்துட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகுது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. இப்போ அப்படியே ஜாக்சனை காமிக்கிறாங்க. ஜாக்சனை ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கிழவியும் சைக்கோ தான் போல. அந்த கிழவியுடைய பையன் தான் இப்போ ஜாக்சனை அடிச்சு தூக்கி வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த கிழவி ஜாக்சன் கிட்ட போயிட்டு எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணாங்களோ அதையே தான் நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை உடைச்சிட்டு வாயை அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜாக்சன் செமையா கத்துறான். என்னை விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப நீ என்னையே ஏமாத்திட்ட பேய் ஓட்டன்னு சொல்லிட்டு நீ என்னையே ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாயை அப்படியே தச்சிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அந்த பேய் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப அங்கே நிறைய ஆயுதங்கள் இருக்குது. நிறைய எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு இந்த கிழவியுடைய பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடித்து அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு மறுபடியும் கட்டி போட்டுறான். நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜாக்சன் இருக்கான். ஜாக்சனுடைய வாயை தச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை விடுறதுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறா. ஃபர்ஸ்ட் ஜாக்சனை தூக்கிட்டு போயிட்டு அவனுடைய கதையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்கிறப்ப அந்த பையன் ஜாக்சனை தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. இந்த கிழவி ஓங்கி ஒரு அடி. அவள் தான் நம்ம ஹீரோயின் இப்போ மயக்கமாயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்ப இப்போ அந்த பையனும் இந்த கிழவியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோனுடைய வாயை உடச்சி நம்ம ஹீரோனுடைய வாயை அப்படியே தச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக எலியட் அங்கே வந்துட்டான். அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ போயிட்டு அவனுடைய கதையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்கிறா. இங்கே எலியட்டுக்கும் அந்த கிழவியுடைய பையனுக்கும் செமையா சண்டை நடக்குது. எலியட் வந்துட்டு கையில் ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தியை வச்சு அந்த பையனுடைய கழுத்தை அப்படியே அறுத்து போட்டுறான். இந்த பையன் அப்படியே கீழே விழுகிறான். இந்த கிழவி இதை பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க பையனை தூக்கி வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த பையன் செத்தே போயிட்டான். இந்த கேப்பில் எலியட் போயிட்டு நம்ம ஹீரோனுடைய கை கட்டலாம் அவுத்து விட்டே இருக்கிறப்ப அந்த கிழவிக்கு செமையாக காண்டாயிடுச்சு. அந்த கிழவி பெருசாக ஒரு கத்தியை வச்சுட்டு இருப்பான். அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து எலியட்டை ஒரு போடு போட்டு கீழே தள்ளுறான். இவன் பயங்கரமாக துடிச்சிட்டே இருக்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த 3 குட்டி பசங்களுடைய ஆத்மாக்களும் அங்கே நின்று இதை பார்த்துட்டே இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயினுடைய கை இன்னமும் கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்குது. அந்த 3 குட்டி பசங்களும் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆன கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்துற சத்தம் வந்துட்டு இந்த கிழவிக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த கிழவி காதில் கையை வச்சுக்கிட்டு எந்திரிப்பா பாருங்க. இந்த டைமில் டக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த கட்டை ஊற்றிட்டு எந்திரிச்சு வந்து அந்த கிழவியுடைய கழுத்துலேயே ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு அப்படியே ஒரு சுருறாங்க. அவள் தான் அந்த கிழவி அப்படியே கீழே விழுந்து செத்து போகிறா. அந்த கிழவி செத்து போனதுக்கப்புறம் அந்த 3 ஆத்மாக்களும் அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பையனை பார்க்குறப்ப அந்த பையனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. நீ இங்கேயே நான் போயிட்டு யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அவங்க அண்ணனை கூப்பிட்டுறாங்க. ஜாக்சன் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் பெத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த பையன் இறந்து போயிட்டான். அவன் வந்துட்டு இப்போ ஆத்மா
ஆத்மாவா நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. அந்த டைம்ல அந்த பக்கம் ஒரு கார் போகுது. அந்த கார்ல இருக்கவங்க பார்த்துட்டு இறங்கி வராங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. எலியட்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஹீரோயினுக்கும் பெருசா ஒன்றும் ஆகல. இப்போ ஹீரோயின் வெளியே வரப்ப அவங்க தாத்தா கால் பண்றாரு. என்னம்மா ஆச்சு, நீ தனியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நின்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் நின்றுருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு சூப்பரான படத்தோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட்.